ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. உன் தலையெழுத்து இதுதான், உன் விதி இதுதான் என்றாங்களே, அதெல்லாம் என்ன உண்மையா? 100க்கு 100 உண்மைமா அது. அதாவது ஒரு ஒரு உயிரினம் பட்டது இறைவனால் தான் படைக்கப்பட்டது. அந்த இறைவன் என்ன சொல்கிறார், எப்படி படைக்கிறாருன்னா, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அது 4 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தார் அடி ஒரு தோண்டி அதுக்கு கூத்தாடி கூத்தாடி போட்டு கொடுத்தாண்டி. தாயின் கருவறையில் நம்ம ஓம்ன்ற கருவே ஓம்ன்ற வடிவில் தான் உருவாகுது. அந்த ஓம்ன்ற வடிவம் வந்து முப்பொருள் அடங்கினது. அது 3 பகுதியாக போய் உக்காந்து போகுது. அகார உகார மகரன்னு. அப்போ அது ஓமன்ற வடிவில் விட்டு அது 10 மாதம் சென்று கருவில் இருக்கும்போதே நமக்கு விதின்னு ஒன்று உருவாகி போகுது. ஆரம்பமே விதி தான், முடிவே விதி தான். அப்போ அதை வந்து சக்தியாக பிறக்கிறோம், ஜீவனாக வளர்கிறோம், மனமாக வாடுறோம், பிணமாக போகிறோம். குழந்தை பருவம், இடைப்பருவம், முதிய பருவம் ஆகுது. அப்படி ஆகும்போது அது வந்து கடைசி வரைக்கும் மனுஷன் வந்து விதி இல்லாமல் இல்லை. விதின்னு ஃபுல்ல மதி. அந்த மதி வந்து என்ன செய்யும், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுதான் செய்யும். அப்புறம் திருப்பி அதுதான் செய்யும். மதிக்கு போயிட்டு விதி வந்து உட்காந்து அதுதான் என்ன செய்யுது, சில பெரிய தொழிலதிபர், ஒரு வியாபாரிங்க, ஒரு அரசியல்வாதிங்க மற்றும் வந்து எல்லாருமே வந்து ஒரு வாழ்க்கை மாறி போகுது. ஏழை பணக்காரனாக ஆயிடுறான், பணக்காரன் வந்து ஏழையாக ஆகிறான், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அடிமட்டம் பிச்சைக்காரன் ஆகிடுவான் திடீர்னு. அதுதான் விதி. ஒருத்தன் நல்லா வசதியாக வாழ்வான், ஒருத்தன் வந்து பணம் காசோடு வாழ்வான், ஒருத்தன் பணம் காசு இல்லைன்னு இருப்பான். நோய்வா அது எல்லாமே இருக்குது, நோய் போட்டு வாழ்வு மாத்திரையாக சாப்பிட்டு இருப்பான். அவன் நல்ல சோறு சாப்பிட்றதுக்கு முடியாது. சிலவங்க செய்வாங்க, வாங்குற காசு உடைய காசில் வட்டி கட்டினு கடனாகவே இருப்பாங்க. அதுதான் மொத்தம். இதுதான் தலையெழுத்து, இதுதான் விதின்னு சொல்கிறாங்களே, அது மாற்றவே முடியாது. நம்ம வந்து கருவிலேருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் நம்ம விதி தான் விளையாடுது. வாழ்க்கையில் விதி தான் எல்லாருமே செய்யுது. விதின்னு ஒன்றுலாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான்மா. இது ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. நீங்கள் பார்க்கறது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் இருக்குங்க, ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.